சிக்ஸாக போகிறான்னு பார்ப்போம். ஓடுங்க 6ங்க. நீ வேணா பாருங்கள், ஏன்னா டென்ஷன் ஆகிட்டாப்புல 6 தான் இது. ஐயோ டீம் கேப்டன் சொல்லியிருக்கேன், பேட்டை சேஞ்ச் பண்ணியாருங்க கேப்டன், அடிக்கலான்ட்டு பார்ப்போம். ஐயோ நம்ம கெத்து வந்திருக்காப்புல, கெத்து காட்டுவாருன்னு பார்த்தா கெத்து வந்து காமிச்சாப்பல. ஒரு 6 தானே வச்சுங்க, ஒரு 6 தான் வச்சாரு. லைஃப்லேயே ஆஃப் சைடில் ஆடி இருக்கான் நிறைய பால். ஆமாம், ஆஃப் சைடில் ஆடி இருக்காப்புல. அவர் ஆடினால்தான் தான் நாங்கள் இந்த அளவுக்கு தோற்றதுக்கு காரணம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. போகிறான்னு பார்ப்போம். ஓடு, நல்லா வெயிட் பண்ணி வச்சாப்புல 6. நிறைய போறான்டா. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வாரம் வந்து ஒரு புது டீம் கூட கிரிக்கெட் ஆட வந்திருக்கோம். பட் என்ன பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கேமு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் ஆடுறத வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் ஆடினாலே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் 1 ரன் 2 ரன்லாம் கிடையாதுங்க, அடித்தா 6 4 மட்டும்தான். என்ன வேலை சொல்கிறேன், அட ஆமாங்க ஆப்போனன்ட் டீம் ஆடுறது நான் வீடியோ எடுக்கல. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, அவங்களோட பழைய வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். சில வீடியோலாம் இருக்கும் அவங்க ஆடினதெல்லாம். அதேமாரி இன்றைக்கி வந்து நம்ம டீம் வந்து டாஸ் போட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனால் ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் ஆடினாங்க. கைஸ் ஆப்போனன்ட் டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு வந்து 76 ரன் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலில் ஆட்டாங்க. 6 4 6 4 6 4 தான், இப்படி தான் போயிருந்தது. இந்த மேட்ச் வந்து நம்ம டீம் வந்து சேஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வாரம் வந்து ஒரே தோல்வியில் தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது தான் ஒன்றும் புரியல. ஆனால் இந்த வாரம் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். என்ன வேலை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முத்தண்ணன் வரலைங்க. அண்ணன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு நகைச்சுவையாக பேசினே பார்ப்பல, அண்ணன் வரல. ஏன்னா நகைச்சுவையால் தான் நம்ம டீம் வந்து கெட்டு போச்சுன்றாங்க நிறைய பேர். அதனால் வந்து முத்தண்ணன் வரல. அதனால் வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சரி விவேகண்ணனும் வரல, நம்ம இந்த வாரம் ஜெயிச்சலாம் போது விவேகண்ணனும் வந்துட்டா போல். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் மேட்சை ஜெயிச்சிடும் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் நம்ம டீம் எப்படி பேட்டிங் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும் பாருங்கள். அண்ணன் வந்துட்டார் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கணுன்னே ஒன்றும் தலை வர்றாரு பாருங்கள். இதுதான் விவேகண்ணன். என்ன வேலை கீழே 2 பேர் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்க ஒன்றும் இல்லைங்க, மார்னிங் சாப்பிடல, அதனால் வந்து இப்போ சாப்பிட்னு இருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது செய்யணும் இன்னைக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், அந்த ஒரு கேட்சே வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கேட்சை நான் பார்த்ததே கிடையாதுன்னு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிற? அண்ணா வாங்கினேன் முத்தண்ணன் இல்லை குறைய நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தேர்ந்து ஏங்கியிருந்தேன். ஆனால் முத்தண்ணன் வரலன்னு நீங்கள் வந்தீங்க பாருங்க, அதுதானே எனக்கு இதுவே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆப்போனன்ட் டீமு அடித்தா 6 4 6 4 தான் அடிப்பாங்க. நம்ம டீமு அடிப்பாங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். பாசிட்டிவிட்டி இந்த மாதிரி வார்த்தையிலேருந்து நீ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிற. அப்படியா? வீடியோ எடுக்கலாம்னு பார்த்து நீ விளாட்றதெல்லாம் நீ வீட்டில் போய் பசங்கிட்ட போட்டு காட்டல. பார்த்தியா டாடி எப்படி 6 அடிச்சானு? பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்னன்னா பாசிட்டிவிட்டின்றப்பல வாரம் இப்படி தான் சொல்லுங்கிறீங்க. யாரும் சொதப்பாம எவனாவது ஒருத்த கையில் மாட்டிக்கிட்டு சொதப்பி விட்டுறானுங்க. அம்புறது பிரசாந்த் போகிறாப்புல அடிப்பாப்பில். அப்புறம் இன்னும் 2 பேர் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆனால் இங்கே வந்து சின்ன கிரவுண்டு தான், அடித்தா பால் வந்து பவுண்ட்ரி தான் வரும். பார்ப்போம். நான் போய் நாங்கள் கிட்டே போய் வீடியோ எடுக்கிறேன். அண்ணா பார்ப்போண்ணா. வேற லெவலில் இருக்க போகுது. இவங்க தான் அது இந்த போகிறாங்க பாருங்க. இவங்க தான் வந்து அந்த பேட்டிங்கு ஆட போகிறாங்க. ஓப்பனிங் அப்புறம் வந்து 1 டவுனு 2 டவுனு இதெல்லாம் இவங்க தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் கேப்டனு தலைவர் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணா நிற்பாப்பில். ஆப்போனன்ட் டீமு சூப்பராக பிடிப்பாப்பில் கேட்சலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் 4Kல தான் எடுத்துருக்கேன். முதல் பால் நல்ல பால். கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் மழை வரா மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. ஆனால் இந்த கிளைமேட்டில் விளாட்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஆடுறோமா, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிளைமேட்டில். நீங்கள் வேணால் பாருங்களேன், வெயில் ஆடுறதுல இந்தமாரி கிளைமேட்டில் ஆடினா சூப்பராக இருங்க. ஒரு 3 மேட்ச் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக கூட விளாட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது கிளைமேட்டு. டெஸ்ட் மேட்சே விளாட்லாங்க. பார்ப்போம் அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 அண்ணன் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆடேங்கப்பா கைஸ் 6
என்ன மாதிரி ஷாட்டு பாருங்கள். அஷ்டாங்க சிங்கம் எப்படி நிற்கிது பாருங்க. யார் தெத்தா அந்த கெத்து படத்தில் இருப்பார், அவர் தான் அது. நம்ம டீம் கெத்து அவர் தான். அது எப்படி நிற்கிறாரு பாருங்க, கெத்தாக நிற்கிறாரு பாருங்க. வா 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 அப்படியே போய் நிற்கிறா போல். பார்ப்போம் அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நம்ம நண்பர் தான் இவர், ஆப்போனன்ட் டீம் நண்பர். அங்கே பார்த்தீங்களா இல்லை, வெற்றி கொடி இங்கேயே நட்டா போல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த பால் சிங்கிள் கைஸ். அடுத்த பால் இந்த போலர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக பண்ணுறாரு. ஒரே ஒரு 6 கொடுத்துருக்காரு, ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். ஐயோ சிங்கிள். ரெண்டாவது ஓவரு ஸ்கோர் வந்து 10 போயிருக்கு முதல் ஓவரில். இந்த ரெண்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த பவுலர் வந்து உண்மையாக நல்லா போடுவாருங்க ஆப்போனன்ட் டீமில். என்ன வேலை சொல்கிறேன் அப்படின்றீங்களா, பாருங்கள் நீங்களே. நல்லா போடக்கூடிய பவுலர் தான். பார்த்தீங்களா எப்படி போட்டார் பாருங்க. அடுத்த பால் லெக் பைஸு சிங்கிள். அடுத்த பால் இந்த பால் 6 போகிறான்னு பார்ப்போம். ஓடுங்க 6ங்க. பிரசாந்த் வந்தாலே 6 தாங்க. எங்கே போச்சு பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டில் வெளியே போயிடுச்சு 6. அடுத்த பால் இந்த பால் எங்கே பார்ப்போம், 6 4 போடு. அடுத்த பால் 6ங்க. 6 எங்கேயோ போயிடுச்சுங்க. பிரசாந்த் கலக்கிறாப்பில் 2 6. அடுத்த பால் இந்த பால் 6 4 ஆடேங்கப்பா 6 போக வேண்டிய பால் 2 பேர் மிஸ் பண்ணி கேட்சை விட்டாங்க. ஒரு ஆள் எடுத்துருந்தா அவுட்டுங்க. அது இதோ பாருங்க, இங்கே பாருங்கள், நம்ம ஆள் பாருங்க, கையில் வச்சுன்னே ஓடி நிற்கிறாப்பல. நம்ம பதறாப்பல. தம்பி என்னப்பா நீ கையில் பாலை கொடுத்துட்டு நீ பாட்டு ஓடி நிற்கியாப்பான்ட்டு என்ன கெத்து அண்ணா வந்து பதறிட்டாப்பல கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நம்ம கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம ஒழுங்காக ஆடிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்குள்ளே நம்மளால் ஐயப்பா ப்ரோ வந்து ரன்னிங்கில் போய் அவுட் ஆகிட்டு இருப்பார். ஒரு முடிவில் தான் இருக்கான். அடித்தா அந்த ஓவரில் அடிச்சுன்னு வெயிட் பண்ணுறான். ரன்னிங் கூட ஓடல. ஐயோ அவுட்டுங்க. குட்டி அண்ணன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஒரு விக்கெட்டு போயிருக்கு. பார்ப்போம் 3வது ஓவர் சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ஓவர் மேட்ச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27. பார்ப்போம். இன்னும் வந்து நம்மக்கிட்ட ஓவர் இருக்குது. நம்ம டீம் எப்படி ஆடுறாங்க பார்ப்போம். ஒரு விக்கெட்டு தான் போயிருக்கு. பார்ப்போம் என்ன. டீம் கேப்டன் வந்து பவுலிங் போட்டுட்ருக்காரு. 4வது ஓவரு. நம்ம இந்த சைடில் கெத்து ஆடுறாப்பில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல வேண்டு பால் டப்புன்னு இறங்கிடுச்சுங்க. கெத்து வந்து டென்ஷன் ஆகிட்டாப்பில். கீழே மண்ணெல்லாம் தொடுறாப்பில். அவ்வளோதாங்க. கையை வேறு தட்டுறாப்பில். இப்போ இருக்குதுக்கு பாருங்கள் 6 தான் இந்த பால். பாருங்கள் 6 தான் இந்த பால். இந்த பால் 6 தான். நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு போகிறாப்பில். என்னண்ணே வந்தோடனே போகிறீங்கன்னு கேட்டேன். பையனை போயிட்டு ஏதோ கோச்சிங்கில் இருக்காரா, கூட்டின்னு வரணுன்னு போயிட்டார். எதுக்கு வந்தாருன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இன்வால்மெண்ட்டோட வந்துட்டு போகிறாரு பாருங்கள். வந்து அவருக்கு அடிபட்டுருந்தாலும் டீம் வந்து 11 வந்துட்டாங்களா என்ன ஏது டீம் செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அதுதான் முன்னாள் கேப்டனு. பார்ப்போம் 6 4. அடுத்த பால் இந்த பால் என்ன பண்ணுற பார்ப்போம். 6 4 அவுட்டுங்க. குட்டியான வந்து அவுட் ஆகிட்டாப்புல. அடுத்து டீம் கேப்டன் வந்து லிங்கா இறங்கியிருக்காரு. பாப்பா அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம். கெத்து எங்கே அடிக்கிறாருன்னு பார்ப்போம். போடு. மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுது பார்ப்போம். 6 4 அற்புதமான ஷாட்டு. கேப்பு 4 போல் 1 போல். அடுத்த பால் இந்த பால் 6 4 பார்ப்போம். போடு 6. ஒரு 6 வச்சுருக்காப்புல லிங்கா. இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 போதா 4 போதான்ட்டு. எங்கே அதாவது வெளியே போச்சா வெளியேன்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயும் போகல. ஃபீல்டர் கையில் தான் இருக்குது. ஃபீல்டர் கையிலேருந்து பால் வந்து இப்போ ரன் அவுட்டில் போகுது. மிஸ் ஆகிடுச்சு. ரன் அவுட் இல்லை, உள்ளே வந்துட்டார். அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். தலைவர் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து இருக்காப்புல. ஆடேங்கப்பா நல்லா ஒரு கிளாஸான ஷாட்டு. ஆனால் பில்லில் மாட்டி பால் இங்கே நின்றுச்சு. எத்தனை ரன் ஓடுறாங்க பார்ப்போம். 2 ரன்னு. டீம் கேப்டன் சொல்லியிருக்கேன் பேட்டை சேஞ்ச் பண்ணி ஆடுங்க கேப்டன் அடிக்கலான்ட்டு. பார்ப்போம். ஐயோ
கைஸ் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, அதான் சொல்லிட்டு இல்லை அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லை, அவர் விட்டாப்பல, வேறு எதுவும் இல்லை. இது ஏமலை தப்பு எதுவும் இல்லை, அதான் மறந்துருக்கேன். அடுத்த பால், இந்த பால் பாப்பா எங்கே போகுதுன்ட்டு, 6 போதா 4 போதான்ட்டு. ஆடே எங்கள் அப்பா போயிடுச்சுங்க. 6 இன்னும் ஒரு 3 6 அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பாப்பா அண்ணன் அடிக்கிறாரான்ட்டு எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. 10 பால் இருக்குங்க, இன்னும் ஒரு 3 6 அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 1 அடிச்சிருக்காப்புல, வேறு எதாவது போதான்னு பார்ப்போம். சிங்கிள், பரவாயில்ல, சிங்கிள் போகுது. பால் மிஸ்ஸு அங்கேயும், இங்கே 2 ரன் அழுத்துறாங்க. அவுட்டா? ஐயோ, நம்ம கெத்து அவுட்டுங்க. ரன் அவுட்டு நிற்க வச்சாப்புல, அது வேறு ஒரு ரன் அவுட் ஆகிட்டாப்புல. அடுத்து என்ன விஷயம், நம்ம இப்போ யாரோ இன்னொருத்தர் வராப்புல. உனக்கு லாஸ்ட்டுக்கு லைஃப் வரைக்கும் கொண்டு வந்து விட்ருவானுங்க போகுது வேறு கையில். ஐயோ இருக்காதான், பதட்டமாக இருக்குது. பார்ப்போம் அடுத்த பால். சரியான ஷாட்டு. 6ங்க, அது 6ஆக தான் இருக்கும். 6 பரபரப்பான நிலைமையில் வந்து டீம் போயின்னு இருக்குது பாருங்க. இன்னும் 2 6 1 6 தேர்ந்துக்கிறாங்க. சிங்கிள் ஆனாலும் பரவாயில்லன்றாங்க, ஏன்னா அடுத்த ஒரு ஓவர் தான் இருக்குதுன்றாங்க. சின்ன கிரவுண்டு, அடிக்கலாம், இந்த மேட்ச் வின் பண்ணலாம். பாப்பா விக்கெட் போயாமல் இருக்கணும். நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 சிங்கிள் சிங்கிள். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 ஓ டாட்டு. 6 பால் 16 ரன்னு. 14 6 பால் 14 ரன் அடிக்கணுங்க. டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க பேட்ஸ்மேனு, 2 பேருமே அடிக்கூடிய பிளேயர் தான். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வேலை அந்த சைடு இந்த சைடுன்றியே, ஒன்று நீ கை காட்டிக்க மாட்டேன்னு கேட்குறீங்களா? கை காட்டுவேன். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து கூப்பிட்டு குத்துடுறாங்க. மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், நம்மளை செதற விட்ருவாங்க நம்ம டீம். எனக்கு அதான் ஒரு பதட்டமாக இருக்குது. இந்த 6 பாலில் வந்து இவங்களே கேம் முடிச்சுட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பட் அடித்து தான் ஆகணும். ஒரு 14 ரன்னு, ஒரு 2 6 இல்லை ஒரு 4 ஒரு 6 போனால் கூட சந்தோஷம்தான். அடிக்கிறாங்களாம் பார்ப்போம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து சும்மா கிடையாதுங்க, பவுலிங்கில் சும்மா சூப்பராக போடுவாங்க. நம்ம டீமும் சும்மா கிடையாது, பேட்டிங்கில் சூப்பராக ஆடுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தோல்வியாக தான் போயின்னு இருக்குது நம்ம டீமில் கிட்ட ஒரு 10 வாரமாக. இந்த வாரம் நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். ஓட ஓட சிங்கிள். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 போதா 4 போதான்ட்டு. ஓடு, எங்கேயோ போயிடுச்சுங்க. 6 சரியான ஷாட்டு. 6ங்க. சோழி முடிச்சிட்டாங்களா? இன்னொன்று உடம்பு தான் பாருங்க, இன்னொன்று பாருங்க. யூடியூபர் வேலு போர் வெளில போயிட. 1 பால் 5 ரன், பயங்கர க்ளோஸ். ஆஃப் சைடில் நல்லா போகிறாரு, விடாமல் ஃப்ரண்ட்டில் ஆடுங்க. ஐயோ ஓடினாங்க விட்டாச்சு பாருங்க. ஓடுங்க 4 ஓனா ட்ரா. வாங்க ப்ரோ, நீங்கள் தான் சின்ன ஒன்று இன்னொன்று யோ அங்கே நிற்க வேண்டியதானே ஐயா. வேலு மேட்ச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? 5 ரன் அடிக்கணும் 3 பாலுக்கு. 1 பால் நான் அடித்தேன், கேட்சை விட்டாங்க, 2 ரன் ஓடியாச்சு. அடுத்த 1 பால் டாட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ப்ரோ வந்து அப்படி ஏறி வந்து வாங்கினாரு. அவர் ட்ரை பண்ணலான்னாரு. சரி ஓகேன்ட்டு போயிட்டேன். அடுத்து அந்த பால் வந்து அவர் அடித்தார், பால் போகல. இருந்தாலும் வந்து ஓவர் த்ரோவில் வந்து ஒரு 3 ரன் தான் ஓடணும். 2 ரன்னில் தோற்றுட்டோம். இதை சொல்கிறதுக்கு ஏன் வேலுடைய சுற்றி வளர்ச்சின்னு வந்து சொல்கிறேன்னு கேட்குறீங்க. இருந்தாலும் சொல்லி ஆகணும் இல்லை, தோத்துட்டோன்னு ஈஸியாக சொல்லக்கூடாது. அது எப்படி கஷ்டப்பட்டு தோற்றோம் அப்படி தான் சொல்கிறதுக்கோசம் இருந்தேன். வாங்கண்ணே, நம்ம கெத்து வந்துக்கிறாப்புல பார்த்தீங்களா இல்லையா? வாங்க உட்காருங்க வாங்க. நம்ம கெத்து வந்திருக்காப்புல. கெத்து காட்டுவாருன்னு பார்த்தா கெத்து வந்து காமிச்சாப்பல. ஒரு 6 தானே வச்சுங்க, ஒரு 6 தான் வச்சாரு. லைஃப்லேயே ஆஃப் சைடில் ஆடி இருக்கான் நிறைய பால். ஆமாம், ஆஃப் சைடில் ஆடி இருக்காப்புல.
அவர் ஆடினால தான் நாங்கள் இந்த அளவுக்கு தோற்றதுக்கு காரணம். சும்மா சொன்னேன். ஒரு நாள் அவர் பாலே கிடைக்கல. இல்லை சும்மா சொன்னேன். பட் சில நிறைய பேர் வந்து சரியாக ஆடலை. ஏன்னா வந்து சில பேர் மீட் ஆகலை, சில பேர் மீட் ஆச்சு. அதனால் வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளோஸாக போய் விட்டுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்கள் எப்பயுமே இப்படி தான். நாங்கள் எப்பயுமே இப்படி தான். 6 பாலுக்கு 6 அடிக்கும், கிட்ட போவோம். அடிப்பீங்களா வேலுன்னு கேட்பீங்க, அடிக்க மாட்டோம். 2 ரன்னில் விட்டு வந்துடுவோம். அதனால் வந்து எங்களுக்கு இது பழகினது தான். இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு மேலே தமிழ்லைனில் வந்து பரிதாப நிலைமை தான் போடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுட்டு. செகண்ட் மேட்ச்சு ஆப்போனன்ட் டீம் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க, டாஸ் வின் பண்ணி. நம்ம வந்து பவுலிங்கு ஃபஸ்ட் மேட்ச் தூத்துட்டோம். செகண்ட் மேட்ச் தான் ஜெயிப்போமான்னு பார்ப்போம். விவேகண்ணா நீ வராத, நான் தயவுசெய்து நீ வந்து ஏதாவதுன்னு சொன்னாலே பாரு. தோத்துட்டோம் மேட்ச் 2 ரன்னில். மோட்டிவேஷன் பண்ணுறாப்பல அது வந்து வேலைக்கு ஆகாமல் போயிடுது. விவேகண்ணா இல்லை. 2வது மேட்ச் ஜெயிச்சிடும் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். A few moments later. நம்ம வந்து ஃபீல்டு நின்றோம். சரி வேலை ஃபீல்டு நின்றீங்க, டாஸ் வின் பண்ணிட்டு ஆப்போனன்ட் டீம் எவ்வளோ அச்சேங்க அப்படின்னு கேட்குறீங்களா? போன மேட்சோடு இந்த மேட்ச் ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க. என்ன வேலு சொல்கிறேன் அப்படின்றீங்க. ஆமாங்க, 100 ரன்னுங்க. நம்ம 70 60நாலே கொஞ்சம் ஃபைட் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபைட் பண்ணுவோம். 100ன்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் என்னன்னு. டீம் கேப்டன் சும்மா ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ரிசல்ட் என்னாச்சுன்னு சொன்னேன். 100ன்னு என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அவரே மன வருத்தத்தில் ஃபோனை வைப்பா அப்படின்னு கட் பண்ணிட்டாப்புல. பாப்பா முதல் பால் 4 போடு 6. அதனால் வந்து 100 போயிடுச்சு. இந்த 100 வந்து நம்ம எப்படி அடிக்க போகிறோன்னு தெரில. பிரசாந்த் தான் வந்து ஒரு 6 ஒரு 2 6 ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை 2 6 தெரில. ஆனால் அடிச்சுன்னு இருக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பால் 6 4 பார்ப்போம். ஆடே எங்கள் அப்பா மறுபடியும் அடுத்த 6. பிரசாந்த் தாங்க கலக்கி நிற்கிறான். 6 ஆச்சு. 100 ரன்னு ஆப்போனன்ட் டீம் வச்சுருக்காங்க. பட் நம்ம இதை சேஸ் பண்ணுவோமா இல்லைன்னு தெரில. ஆனால் பிரசாந்த் ஆடி இருக்காப்புல, ஒரே 6 ஆச்சுன்னு இருக்காப்புல. இதேமாரி அடித்தா தான் நம்ம வின் பண்ண முடியும். ஏன்னா 8 ஓவர் மேட்ச்சு வின் பண்ணுவோங்க. ஏன்னா வாரம் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் தாங்க தோத்துட்டு வரோம். அடுத்த பால் 6 4. ஆடே எங்கள் அப்பா நாங்கள் ஃபீல்டு இருக்காப்புல, பிடிச்சிடாப்புல. அவுட் ஆகிட்டாப்புல. கேப்டன் இறங்கிக்கிறாப்புல. இல்லைங்க என்ன பண்ணுறது பார்ப்போம். 6 அடிக்கிறாரா 4 அடிக்கிறாரா? எதுவுமே அடிக்கலை, கையில் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அடுத்த பால் 6 போட்ட முதல் பாலே 6 போயிடுச்சுங்க. 6. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அரைக்குழி 6 வெளியே போயிடுச்சு ரோட்டுக்கு. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இதுவும் அரைக்குழி 6, அதுவும் வெளியே. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகும் பார்ப்போம். 6 4. ஐயோ 6. அடுத்த பாலும் 6. கைஸ் 3 ஓவரு ஸ்கோர் வந்து 56 பேருக்கு. இன்னும் ஓவர் இருக்குது. இன்னும் 46 ரன் அடிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 8 ஓவர் மேட்ச் தான். அந்த டீம் கேப்டன் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு. நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், பாருங்கள். அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் 6 அவுட்டுங்க. பிரசாந்த் அவுட் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆடினது பிரசாந்த் தான் இந்த கேமில் நல்லா ஆடினது. பட் அவுட் ஆகிட்டார் மெயின் விக்கெட்டு. இதுக்கு அடுத்து டீம் இங்கேருந்து டேக்கப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்றா மேட்சிங் நடக்கும். யார் வேணா அடிக்கலாம், யார் வேணா ஆடலாம், வின் பண்ணலாம். ரொம்ப க்ளோஸாக கூட கேம் போகும். பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காப்புல, நம்ம கெத்து வந்துக்கிறாப்புல. உண்மையிலே கெத்து காட்டுறாரா இல்லையான்ட்டு பார்ப்போம். எப்படியா ஜெயிச்சிடணுங்க. கேப்டன் இங்கே உட்காந்து என்கரேஜ் பண்ணுறாப்புல. 4 ஓவர் 40 தான். ஆடலான்னு சொல்லினுக்கிறாரு. பார்ப்போம். கெத்துக்கு வந்து பைஸ் வந்திருக்காங்க. பார்ப்போம் 6 போதா 4 போதா இல்லை எங்காவது போதான்னு பார்ப்போம். பால் அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓ எதிரணி கேப்டன் வந்து ரொம்ப நல்லாவே போட்டுட்ருக்காரு. எனக்கு என்னவோ போன மேட்ச் மாரி லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் விட போகிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அப்புறம் என் கையில் கொடுத்துட்டு வேலு அடின்னு சொன்னால் நான் எங்கேருந்து அடிக்கிறது சொல்லுங்கள். 1 பாலுக்கு அடிக்கணுன்றாங்க, 2 பாலுக்கும் அடிக்கணுன்றாங்க. நம்ம முதல்ல இறக்கி விட்டால் தானே அடிக்க முடியும். அடிப்போமா தெரில, பார்ப்போம்.
பார்க்குறாரு இந்த இடம்ட்டு. ஓ இந்த இடமா, ரைட்டு, இந்த இடத்துல வந்தால் பாலை விட்டுணுன்ட்டு ரிட்டன் வந்துட்டாப்புல. அடுத்து இந்த பாலை என்ன பண்ணுறாரு பார்ப்போம். வெயிட் பண்ணுறாரு பாலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். பவுலர் வராரு என்ன பண்ணுறாரு பார்ப்போம். 6 அப்புறம் இதுவும் வந்து டாட் ஆகி போச்சு. மறுபடியும் அதே பிச்சை வந்து கொஞ்சம் நேரம் கூட குறுன்னு பார்க்குறாப்புல. என்ன அவ்வளோ நேரம் பார்க்குறாரு தான் எனக்கு தெரில. ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து ஸ்ட்ரைட்டில் விடுங்கன்றாரு, இல்லை இந்த பக்கம் விடுங்கன்றாரு. அட இருப்பா அப்படின்ட்டு மறுபடியும் நிற்கிறாப்புல. இந்த பாலும் வந்து தட்டுறாப்புல, கீழே பார்க்குறாப்புல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பவுலரை பார்க்குறாரு. இந்த பால் 6 போதா இல்லை 4 போதா இல்லை எங்கே போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் பார்க்குறாரு, அடிக்கிறாரு, டாட் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் நம்ம கெத்து வந்து மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் நிற்கிறாப்புல. 3 பால் டாட் ஆகிடுச்சு. நின்று பார்த்து நிற்கிறாப்புல. எப்பயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் அவர். என்னன்னு தெரில, இன்றைக்கி சரியாக அவருக்கு ஸ்ட்ரைக்கு மீட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் வராப்பில், மறுபடியும் தட்டுறாப்பில் பிச்சை பார்க்குறாப்பில், பவுலரை பார்க்குறாப்பில். இந்த பால் 6 தாங்க. நீ வேணால் பாருங்கள், ஏன்னா டென்ஷன் ஆகிட்டாப்பில். 6 தான் இது. ஐயோ 4வது பாலும் டாட் ஆகி போச்சு. மறுபடியும் பார்க்குறாப்பில், என்ன இது அப்படின்ட்டு. ஒன்றும் புரியல, அவருக்கும் புரியல, பார்க்குறோம் எங்களுக்கும் புரியல. ஏதாவது மேஜிக் நடக்குமோன்னு பார்க்குறேன். பார்ப்போம் நடக்குதான்ட்டு பார்ப்போம். இப்போ இதை ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாரு. பார்ப்போம் ட்ரை பண்ணுறாரான்ட்டு. ஃபுல்லாக ரன் த்ரோவில் தான் போய் நிற்குது. நிற்கிறாப்பில், பிச்சை பார்க்குறாப்பில், அதே பவுலரை பார்க்குறாப்பில். 6 போகுது இந்த பால். ஒன்று ட்ரை பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக ட்ரை பண்ணிட்டார் போல. இது எனக்கு தெரிஞ்சு சிங்கிளா அவுட்டான்னு கேட்குறாங்க. நம்ம லக்கம்பீர் வந்து இல்லைன்ட்டாப்புல. இல்லை நாட் அவுட் அப்படின்ட்டாரு. 64ங்க. அதனால் வந்து ஆப்போனன்ட் டீமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யாருக்கு பவுலிங் கொடுக்கலான்ட்டு. பேசிட்டு ஒரு டிசிஷனில் வராங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தான் அடிக்கணும். பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம தலை வாங்குறாப்பில், அவனாலே நல்லா ஆடி வைப்பலாம். 6 4 அடிப்பாப்பில். என்ன நடக்கும்? ஆஹா இந்த பவுலரா நல்லா போடுவாருங்க. பார்ப்போம் என்னடா இருக்குது. பார்ப்போம் அடுத்த பால் 6 4 பார்ப்போம். நல்ல பவுலரு. அடுத்த பால், இந்த பால் 6 4 பார்ப்போம். யாரும் இல்லை, பால் 4 போயிடுச்சு. இந்த பால் 6 4 பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓடு கீழே ஃபீல்டரு பாலை விட்டார். 4 அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேர் போயிட்டு பால் 4 போயிடுச்சு. பால் 4ங்க. ஒன்றும் இல்லை, அந்த போன மேட்ச் மாரியே கொண்டு வந்துடுவாங்க நம்ம டீம். இங்கே இல்லைங்க, எந்த மேட்ச்சுக்கு போனாலும் சரி ரொம்ப க்ளோஸாக தான் கூட்டின்னு வராங்க. க்ளோஸாக கூட்டின்னு வந்து வின் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தான் போயின்னு இருக்குது. 2 ரன்னில் விட்றோம், 1 ரன்னில் தூவோம். 1 ரன் கூட போக மாட்டேங்குது. 2 ரன்னில் தான் க்ளோஸாக போய் விட்டு வந்துடுறோம். ஏன்னா டாட்டு வைக்கக்கூடாதுங்க. டாட்டு வச்சுன்னா அடுத்த ஆடுற பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடும். பார்ப்போம் அடுத்த பால். இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். 6 4 பால் இங்கே தாங்க இருக்குது. செம்ம ஃபீல்டிங்கு. அவுட்டா என்னன்னு தெரியல. அவுட்டுங்க. நம்ம கெத்து அவுட் ஆகிட்டார். இப்போ அடுத்த வந்து ஐயப்பா ப்ரோ போகிறாப்புல. பேட்டை மாற்றி எடுத்துன்னு போகிறாப்புல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சொன்னல க்ளோஸாக போவோன்ட்டு. விவேக்கண்ணா நான் சொன்னேண்ணா 6 பால் 20 அடிக்கணுமா. நம்ம டீம் அடிக்குமா இல்லைன்னு தெரில. ஆனால் க்ளோஸாக போகணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நம்ம தலையில் போடாமல் போக மாட்டாங்க பொழுது. கைஸ் 6 பால் 20 பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. போட்டோரே பிடிக்கிறாரா? போட்டோரே எடுத்துட்டாரு கேட்ச்சு. சொன்னேன்னா லாஸ்ட்டாக இப்படி தான் வந்து கொடுப்பாங்கன்ட்டு அதேமாதிரி நடந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனே குட்டி அண்ணன் பாப்பா என்ன பண்ணுறாருன்ட்டு. அதுவும் தரையோடு தான் போகுது பால். ஃபீல்டு இருக்காப்பில். நம்ம அச்சா ஈப்பம் ப்ரோ தான் அடிக்கணும். பார்ப்போம். இப்போ நாடுறாப்பில் 6 4 பார்ப்போம். ஓடு நல்லா வெயிட் பண்ணி அச்சாப்பில் 6. கைஸ்
3 பால் 12 ரன் அடிக்கணுமா. அப்போ இந்த பால் எங்கே போகுதுன்ட்டு ஆடேங்கப்பா 6 சூப்பரு. 2 பால் 7 அடிக்கணும். ஐமன் 2 6 அடிச்சிருக்காப்பில். அப்போ இந்த பால் எங்கே அடிக்கிறாருன்ட்டு. கேம் நம்ம கையில் தான் இருந்துச்சு. என்ன வேலை எல்லா வாரமும் இதே தான் வேலை சொல்கிறேன் அப்படின்றீங்களா? கரெக்டு தாங்க. இப்பயும் கேம் நம்ம கையில் தாங்க இருந்துச்சு. பாப்பா இப்பயும் நம்ம கையில் தான் இருக்குது. மேட்ச் தோத்துட்டுங்க. மேட்சை வந்து தோத்துட்டுங்க. வாரம் வாரம் வந்து இப்படி தான் ஆகுதுங்க. ரொம்ப க்ளோஸாக போய் தோத்துட்றோங்க. இப்போ கூட பாருங்களேன், ஐயப்ப ப்ரோ 2 6 அடிச்சாப்பில். அப்புறம் ஒரு 6 வந்து இன்னும் 2 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். ஒரு பால் டாட்டா ஆயிடுச்சா. சரி அப்பவும் ஒரு 6 அடிச்சா மேட்சை ட்ரா பண்ணிடலான்னு பார்த்தோம். அப்பயும் டாட்டா ஆயிடுச்சு. இப்படி தாங்க ரொம்ப க்ளோஸாக போய் விட்டுறோம் கேமை. வாரம் வாரம் ரொம்ப ஒரு தோல்வியாகுதுங்க. ரொம்ப மன கஷ்டமாக தாங்க இது. இதே முத்தானந்தார்னா ஒன்று சொல்லிருப்பாரு, வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஜெயிப்போம் ஒரு நாள்னா ஒரு நாள். அங்கே நம்ம டீம் வந்து ஃபீல் ஆகி பார்த்துட்டாங்க, என்னப்பா இது கேமு வாரம் வாரம் இப்படியே போகுதுப்பா, தோற்று போகிறோமப்பா அப்படின்ட்டு. கேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டாட்டே வைக்கக்கூடாதுங்க. சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணோம். மேக்ஸிமம் நம்ம டாட்டு வச்சாலே நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். ஏன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்லாம் ஆட முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பால் இல்லை, பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஓவர் இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எனிவேங்க மேட்சை வந்து தோத்துட்டோம். இருந்தாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு வேலை தோற்றதுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. பண்ணுங்க, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஜெயிப்போம். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.